மில்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அந்த அவ்வளோ க்ளோனஸ் கிடைக்கும். நீங்கள் காலையில் பால் காய்ச்சும் போது கொஞ்சம் பச்சை பால் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நான் ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக டர்ட் அன்றைக்கி நைட்டில் எல்லாம் வந்து ஷெட் ஆன டெட் ஸ்கின் எல்லாமே வந்துடும். ரொம்ப பிரைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்க் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பியூட்டி டிப்ஸில் மில்க் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை வச்சு ஒரு ஃபேஷியலே பண்ணிடலாமா? அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளன்சிங் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1, அதுக்கு வந்து வெறும் ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால் எடுத்து அதில் ஒரு காட்டனை டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி அந்த டர்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்கள். இதை ஒரு 2 minutes பண்ணிங்கன்னா போதும், நல்லாவே இருக்கும். ஸ்டெப் 2 வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு ரைஸ் ஃப்ளவர், எப்போவும் சொல்கிறதா ரைஸ் ஃப்ளவர் சூப்பராக இன்ஸ்டன்ட் பிரைட்னிங்க்கு ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதோட இப்போ இந்த ரா மில்க் சேரும் போது ஒரு மேஜிக் நடக்க போகுது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபேஸில் இதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். எந்த ஏரியா வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அந்த ஏரியாவில் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங்கு 2 minutes தான் இனாஃப்ங்க, ரொம்ப இனாஃப். நம்ம ஸ்கின்னை போட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஒரு 2 minutes ஜென்டில் மசாஜ் தான் இருக்கணும். ஜென்டிலாக மசாஜ் பண்ணிங்கனாலே நல்லா இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டெப் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவு நல்ல ஒரு சில்டு வாட்டரில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்கின் டோன் வந்து பிரைட்டன் ஆகிறத பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே காமிச்சிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அப்படியே வந்துட்டு எப்படி பிரைட் ஆகுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம் கிளியராக. அதுக்கு தான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 3rd வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம். இது நல்ல க்ளோயிங் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. அதுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கணும். கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட அதே பச்சைப்பால் ஆட் பண்ணி ரா மில்க் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஒயிட் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை ஒரு 10 minutes விட்டுற போகிறோம். 10 to 15 minutes அவ்வளோதான், அதுக்கு மேலே வேணாம். ஸோ 10 to 15 minutes விட்டால் போதும். இதிலே 10 minutesலேயே உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்பயே வாஷ் பண்ணிடுங்க. ரொம்பவும் ட்ரை ஆக்க வேணாம், ஏன்னா கடலை மாவு சீக்கிரமாக ட்ரை ஆகிக்கிற ஃபேஸை. ஸோ ஒரு 10 minutes இருந்தாலே இனஃப் தான். ஸோ நல்லா போட்டுட்டு அதை 10 minutes விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இது வந்துட்டு நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் கொடுக்கும். இப்போ நம்ம 3 ப்ராசஸ் பார்த்துட்டோம். இந்த 3 ப்ராசஸ்க்கே நல்லா வந்து ஸ்கின் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கு 1 day பிஃபோர் இதை பண்ணிவிட்டு போனீங்கன்னா நல்லாவே பிரைட்டன் ஆகுங்க. உண்மையில நீங்களே சேஞ்சஸ் பார்க்கலாம் நல்லாவே. இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின் டோன் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். இந்த ரா மில்க் வச்சு நான் பண்ணல, இதை நீங்கள் சும்மா ரெகுலராகவே சும்மா ஒரு பாலை தொட்டு டெய்லி காலையில் வந்து இந்த மாதிரி ஃபேஸை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்திங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவே எடுத்து பார்க்கலாம். ஒரு 1 week ட்ரை பண்ணிங்கனாலே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து இதை ஃபுல்லாக முடிச்சோன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு விட்டமின் இ வந்து சிரப்பும் ப்ளஸ் வந்துட்டு பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறோம். அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம். அடுத்த நாள் வந்துட்டு சும்மா நார்மலாக வாஷ் பண்ணுங்கள். சோப் போட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க. இது எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா நினச்சேன். நான் நேற்று பண்ணி இன்றைக்கி எனக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குது. நான் எப்பவும் என் ஃபேஸில் ட்ரை பண்ணி அது எனக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ எப்போயுமே நீங்களும் நான் என்ன பியூட்டி டிப்ஸ் செஞ்சாலும் நீங்கள் ஒரு சின்ன பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன் ஸ்கின்க்கு எல்லாம் ஒத்துக்குது, பட் எல்லா ஸ்கின்னுக்கும் இருக்குமான்னு தெரியல. ஸோ ரொம்ப அலர்ஜெட்டிக் ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவங்களாம் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.